ஆளும் கிணத்துல போட்ட அந்த மகான் மேலே வழக்கு இந்த நாட்டுல. ஆனாலும் சில கோடீஸ்வரங்களுக்கு பிரச்சனை என்ன ஆகுது தெரியுமா? பணத்தை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், கிணத்துல போடுறேன், பள்ளம் தோண்டி புதைக்கிறேன், அதை விட நெருப்பு வச்சு கொளுத்துறேன். டெல்லியில நீதிபதி வீட்டுல 47 கோடி ரூபாய் சொத்து பணம், 47 கோடி. அதுல பாதிய நெருப்ப வச்சே எரிச்சு விட்டாங்க. ஏழை எளிய மக்கள் கொடுக்கலையே. அந்த அளவுக்கு அவர் நியாயமா சொல்லி வசதிக்கார நியாயம் தான். நியாயமா தான் எல்லாம் நடக்குது. நியாயம் அப்படின்னு எழுதிட்டு ஆணாவை சேர்த்து பாருங்க, அவ்வளவுதான். ஒரு எழுத்து தான் வித்தியாசம். சைவம் ஆணாவை சேருங்க, நீதி ஆணாவை சேருங்க, தர்மம் ஆணாவை சேருங்க. நான் ஒன்னும் சொல்லல, அத்தனையும் இங்கதான் நடக்குது. அப்படிப்பட்ட இந்த நாட்டுல பெரிய கோடி பிணவரையில எல்லாம் பணத்தை வைக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வருதா? எங்க மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா வீடுக்கு வீடு உட்காந்து கணக்கு எடுக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? மறக்காம தலைக்கு இவ்வளவு ரூபா கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்றீங்க? சத்தியம் பண்ணுங்க, பால்ல சத்தியம் பண்ணு. என்னென்னத்தையெல்லாம் பண்றாங்களே அந்த நாட்டுல. எப்ப இந்த போக்கெல்லாம் மாறுமோ அன்றுதான் நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கணும். ஆமா, ஆகினால இப்படி அப்ப வள்ளலார் மேலே வழக்கு கடலூர் நீதிமன்றம்